இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Fourier series half rangeல problem number 2 செகண்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். Prove that the function f of x is equal to x can be expanded in a series of cosine. So cosine seriesல expand பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்சர் கிடைக்குதா அப்படிங்கறத செக் பண்ண போறோம் and also we are going to reduce that. In a sine seriesல expand பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்சர் கிடைக்குதா அப்படிங்கறத செக் பண்ண சொல்றாங்க. sin x by 1 minus sin 2x by 2 squared and so on. So we are going to verify that one. ஃபர்ஸ்ட் நமக்கு ரெண்டு ஃபார்முலாவுமே தெரியணும். சைன் சீரியஸ் எக்ஸ்பான்ஷன் என்ன, கொசைன் சீரியஸ் எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொசைன் சீரியஸ் தான் கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ அதுக்கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கலாம். கொசைன் சீரியஸ் தி ஃபூரியர் சீரியஸ் இந்த இன்டர்வல் 0 to π தான். ஓகே, ஹாஃப் இன்டர்வல் தான், பிரச்சனை கிடையாது. ஹாஃப் ரேஞ்ச் ப்ராப்ளம், இதுவும் ஹாஃப் ரேஞ்ச் ப்ராப்ளம் தான். ஸோ கொசைன் சீரியஸ் கொசைன் சீரியஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, கொசைன் சீரியஸ் formula f of x is equal to a0 by 2 plus sigma n is equal to 1 to infinity an cos nx. Okay, where a0 and a0 என்ன an என்ன அப்படிங்கிறதையும் மார்க் பண்ண போறோம். where a0 is equal to, call it as equation number 1, where a0 is equal to 2 divided by pi into integral 0 to pi f of x into dx. Okay, a0 is equal to f of x into dx, and an is equal to same 2 divided by pi into integral 0 to pi f of x into cos nx dx, f of x into cos nx dx. ஸோ வந்து ஏனோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஏஎன் கால்குலேட் பண்ணி ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பான்ஷன் கிடைக்குதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ண போகிறோம். x is equal to pi by 2 minus 4 times pi into and so on. ஓகே, ஸோ we are going to find the value a0. ஸோ ஃபர்ஸ்ட் a0 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நோட் பண்ணிக்கோ. 2 divided by pi into integral 0 to pi f of x into dx. f of x ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிடும். 2 divided by pi into integral 0 to pi x into dx அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே 2 divided by pi x இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், x squared by 2 அப்படிங்கிறது தெரியும். x power n plus 1 divided by n plus 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிமிட் 0 to pi அப்படிங்கிறது லிமிட். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். a0 is equal to this value 2 divided by pi into xக்கு பதிலாக பைன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் pi squared by 2ன்னு கிடைச்சிடும். மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் 0 தான் கிடைக்க போகுது. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடலாம். a0 is equal to 2 கேன்சல் ஆகிடும். ஒரு பையும் ஒரு பை ஸ்கொயரில் உள்ள பையன் கேன்சல் ஆகிட்டது அப்படின்னா ஆன்சர் ஜஸ்ட் a0 அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே a0 is equal to pi. நெக்ஸ்ட் நம்ம an என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நவ் an is equal to ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். 2 divided by pi into integral 0 to pi f of x into cos nx into dx. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் f of x ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணலாம். f of x is equal to x அப்படிங்கிறது தெரியும். 2 divided by pi into integral 0 to pi f of xக்கு பதிலாக x அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணலாம். x into cos nx dx அப்படிங்கிறது தெரியும். ஸோ இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக சால்வ் பண்ண முடியாது. we are going to apply one more formula. ஃபார்முலா நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். integral of u dv is equal to uv minus integral v du அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலா தான் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகே, இதில் எதை யூவா சூஸ் பண்ணுறது, எதை வியா சூஸ் பண்ணுறது, அடுத்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கான ரிலேஷன் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா நிறைய சொல்லியிருப்போம் ஆல்ரெடி. ஃபுல் சீரியஸில் ஃபுல் ரேஞ்ச் ப்ராப்ளமில் ஐ லேட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் எது ஃபஸ்ட்டு அப்பியர் ஆகுதோ அதுதான் யூவா சூஸ் பண்ண போகிறோம். ரிமைனிங்கை வியா சூஸ் பண்ணிவிடும். ஐ லேட்டோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ், லாகரிதமிக், அரித்தமெட்டிக், ட்ரிக்னாமெட்ரிக், எக்ஸ்போனன்ஷியல். ஓகே, இதை இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து எதை யூவா சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா u is equal to சம் டேர்ம் சூஸ் பண்ணுவோம், dv is equal to சம் டேர்ம் சூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்பியர் ஆகுது அப்படின்னா அரித்தமெட்டிக் அப்பியர் ஆகுது. அதுக்கப்புறம் தான் ட்ரிக்னாமெட்ரிக் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் அரித்தமெட்டிக் தென் ட்ரிக்னாமெட்ரிக். ஸோ u is equal to x அப்படிங்கிறத சூஸ் பண்ண போகிறோம். dv is equal to cos nx into dx அப்படிங்கிறத சூஸ் பண்ண போகிறோம். cos nx into dx. இதுலேருந்து u ஓட வேல்யூ என்ன,
வியோட வேல்யூ என்ன, டியூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஓகே, டியூ இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் டிஎக்ஸ் அப்படின்னு கிடச்சிடும். வாட் அபவுட் தி வேல்யூ ஆஃப் வி? ஸோ டிவி நமக்கு என்னன்னு தெரியும். வியோட வேல்யூ வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இன்டகிரேட் பண்ணணும். காஸ் என்எக்ஸை இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா சைன் என்எக்ஸ் பை என் அப்படிங்கிற டேர்ம் கிடச்சிடும். சைன் என்எக்ஸ் பை என், சைன் என்எக்ஸ் பை என் அப்படின்னு கிடச்சிடும். ஓகே, ஸோ யூவி மைனஸ் இன்டெக்ரல் பி டியூ அப்படிங்கிறத அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ தேர்ஃபோர் 2 டிவைடட் பை பை அப்படிங்கிறது நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம், இது பிரச்சனை கிடையாது. ஓகே, யூவி ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா யூவி, யூவோட வேல்யூ எக்ஸ், வியோட வேல்யூ சைன் என்எக்ஸ் பை என். ஸோ அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் இன்ட்டு சைன் என்எக்ஸ் பை என் அப்படின்னு கிடச்சிடும். மைனஸ் இதோட லிமிட்டோட வேல்யூ 0 to பை தான், லிமிட் 0 to பை. தென் இன்டெக்ரல் b du once again 0 to பை தான். வியோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா sin nx by n, sin nx by n into du. What about the value of du? du is equal to dx. ஜஸ்ட் இதெல்லாமே ரஃப் ஒர்க் தான். ஓகே, இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம். ஓகே, this equal to 2 divided by பை into ஓகே, எக்ஸுக்கு பதிலாக பை அப்படிங்கிற டேர்ம் அப்ளை பண்ண போகிறோம். தென் லோயர் லிமிட் 0 அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இங்கே அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைச்சிடும், பை இன்ட்டு சைன் என் பை அப்படின்னு கிடைக்கும். சைன் என் பை டிவைடட் பை என் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலாக 0ன்னு கிடைச்சிடும். ஓகே, இது ஃபஸ்ட்டு டேர்ம். மைனஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இன்டகிரலில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இன்டகிரலில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா சைனை இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் காஸ் என்எக்ஸ் அப்படின்னு கிடச்சிடும். ஓகே, ஆக்சுவலாக ஒன் மோர் ஸ்டெப் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். 1/n அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம், காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா ரிமைனிங் டேர்ம் என்ன கிடைக்கும், 0 to பை சைன் என்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிடும். ஓகே, திஸ் ஈக்குவல் டு 2. வாட் அபவுட் தி வேல்யூ ஆஃப் சைன் என் பை? சைன் என் பை வந்து ஆல்வேஸ் 0 தான். சைன் என் பை ஆல்வேஸ் 0. ஸோ டோட்டலாக இந்த டேர்ம் வேனிஷ் ஆகிடும், இந்த டேர்ம் வேனிஷ் ஆகிடும். ஓகே, ஸோ நமக்கு ரிமைனிங் டேர்ம் மட்டும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா 2 டிவைடட் பை பை அப்படின்னு கிடச்சிடும் கான்ஸ்டன்ட் டேர்ம். தென் மைனஸ் 1 டிவைடட் பை என் இன்ட்டு சைன் என்எக்ஸை இன்டகிரேட் பண்ணுறப்போ மைனஸ் காஸ் என்எக்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிடும். மைனஸ் காஸ் என்எக்ஸ் பை என் அப்படிங்கிறது கிடச்சிடும். ஓகே, ஸோ லிமிட்ஸ் 0 to பை அப்படின்னு கிடச்சிடும். ஸோ ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஏஎன்னோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஏஎன்ஸ் ஈக்குவல் டு இதில் வந்து 1/n, இங்கேயும் ஒரு n கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, காமன் வழியில் எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு கிடச்சிடும். ஸோ 2 டிவைடட் பை பை இன்ட்டு n ஸ்கொயர்ட் அப்படிங்கிற டேர்ம் கிடச்சிடும். ஓகே, ஸோ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குது அப்படின்னா காஸ் என்எக்ஸ். ஓகே, காஸ் என்எக்ஸ் லிமிட் வேல்யூ 0 to பை அப்படின்னு கிடச்சிடும். ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 divided by pi into n squared cos n pi minus 0, cos n pi minus cos 0 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ this equal to once again an, okay, an 2 divided by pi into n squared cos n pi ஓட வேல்யூ minus 1 whole power n minus cos 0 ஓட வேல்யூ 1 அப்படிங்கிறது கிடச்சிடும். ஓகே, ஸோ ஃபைனலி we get this result. ஓகே, இப்போ இதில் ஒன்ஸ் அகைன் ஆட் ஈவன் அப்படிங்கிறப்ப வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஆடாக இருந்தால் என்ன நடக்க போகுது, ஈவனாக இருந்தால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சப்போஸ் n ஈக்குவல் டு 1, n ஈக்குவல் டு 1 அப்படின்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா -1 பவர் 1ன்னு கிடச்சிடும். ஒன்ஸ் அகைன் -1 -1 -1 -2ன்னு கிடைக்கும். ஓகே, வாட் அபவுட் ஈவன்? சப்போஸ் ஈவனாக இருந்தது அப்படின்னா 2ன்னு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா +1 கிடச்சிடும். 1 - 1 0ன்னு கிடச்சிடும். ஸோ ஆடாக இருந்தால் மட்டும் தான் வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், ஈவனாக இருந்தால் ஆன்சர் 0ன்னு கிடச்சிடும். ஓகே, ஸோ we are going to arrive 2 values an is equal to, so 2 cases. One is if n is even, what will happen if n is even? If n is add, n வந்து ஆடாக இருந்தால் என்ன நடக்குது அப்படின்னு செக் பண்ண போகிறோம். சப்போஸ் n is equal to even 2ன்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா +1ன்னு கிடச்சிடும், 1 - 1 0 ஆகிடும். சப்போஸ் ஆடாக இருந்துச்சு அப்படின்னா -2 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். -2 -2 × 2 -4 அப்படின்னு கிடச்சிடும். பை இன்ட்டு n ஸ்கொயர்டு அப்படின்னு கிடச்சிடும். an is equal to, ஓகே, ஸோ a நாட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணோம். தென் a என்னோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ கொசைன் சீரியஸில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். a நாட்டோட வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா a நாட்டோட வேல்யூ பை அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் செக் பண்ணாலே தெரியும் a என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு, a நாட்டோட வேல்யூ பை அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணியிருக்கோம். எஸ், a நாட்டோட வேல்யூ பை அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஃபர்தராக வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகே,
சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிடும். ஸோ therefore cosine series f of x is equal to formula first note பண்ணிக்கலாம் a0 by 2 plus sigma n is equal to 1 to infinity an cos nx into cos only cos nx. Okay. So a0 ஓட வேல்யூ ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம் pi அப்படின்னு சொல்லிட்டு therefore pi by 2. Okay. Then an ஓட வேல்யூ plus sigma n is equal to 1 to infinity n is equal to 1 to infinity an is equal to minus 4 divided by pi into n squared. Okay. Then cos nx அப்படின்னு கிடைச்சிடும். இதை ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு செக் பண்ணிடும். ஸோ f of x is equal to okay one more thing ஆக்சுவலாக இங்கே ஒன்லி ஃபார் ஆட் டேர்முக்கு மட்டும்தான் இது வேலிட். ஸோ டேர்ம்ஸாக நம்ம மாற்றி எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே, இது இதுக்கு மட்டும்தான் வேலிட் அப்படின்னா இந்த ரிலேஷன் ஆட் டேர்முக்கு மட்டும்தான் வேலிட். ஸோ n ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னவா சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னா 2n minus 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்போ எனக்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம், ஆட் டேர்ம் தான் கிடைக்க போகுது. சிமிலர்லி காஸ் என்னக்கு பதிலாக 2n minus 1 into x அப்படிங்கிற டேர்மு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எக்ஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன டேர்ம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா pi by 2 அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஸோ இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஓகே 1 டிவைடட் பை பை. ஆக்சுவலாக மைனஸ் 4 by பையுமே காமனாக வெளியிட எடுத்துடலாம் பை அப்படிங்கிறதுமே, ஏன்னா பை இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் n. இப்போ n-க்கு பதிலாக தான் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகே, ஆக்சுவலாக ஒன் மோர் ஸ்டெப் யூஸ் பண்ணிக்கலாம். சிக்மா n is equal to 1 to infinity 1 divided by 2n minus 1 whole square cos 2n minus 1 into x. Okay, so therefore f of x is equal to, final answer f of x is equal to pi by 2 minus 4 divided by pi into, இப்போ n-க்கு பதிலாக 1 அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 1 சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா 2 minus 1 1 அப்படின்னு கிடச்சிடும். இங்கே cos x அப்படிங்கிற டேர்ம் கிடச்சிடும். தட் மீன்ஸ் cos x divided by 1 squared அப்படின்னு கிடச்சிடும். தென் செகண்ட் ஒன் n is equal to 2. n-க்கு பதிலாக 2 அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 4 minus 1 3 அப்படின்னு கிடச்சிடும். 1 divided by ஓகே ஈவன் cos 3x divided by 3 squared அப்படின்னு கிடச்சிடும். வாட் அபவுட் நெக்ஸ்ட் டேர்ம் n is equal to 3. n is equal to 3 சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா 6 minus 1 5 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ cos of 5x divided by 5 squared கிடச்சிடும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரிசல்ட் f of x. ஆன்சர் ஓவர். பட் டெடியூஸ் தட் அப்படின்னு சொல்லி ஒன் மோர் டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஓகே, டெடியூஸ் தட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of 0 is equal to pi by 2 minus 4 divided by pi into 1 by 1 squared plus 3 by 1 by 3 squared and so on. Deduce that அப்படிங்கிற ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா சப்போஸ் putting x is equal to 0. ஓகே, putting x is equal to 0. What about the value of f of x? Actually f of x is nothing but x. So இப்போ x-க்கு பதிலாக 0ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் ஆன்சர் என்ன கிடைச்சிடும், 0ன்னு கிடைச்சிடும். ஸோ pi by 2 minus 4 divided by pi. x-க்கு பதிலாக 0ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். x-க்கு பதிலாக 0ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா cos 0 ஓட வேல்யூ 1. ஸோ 1 by 1 square plus 1 by 1 second cos 3 into x. 3 into 0 0 தான். 1 by 3 square plus 1 by 5 squared plus and so on. Okay, so problem over. Option number first option over. What about second option? இன்னும் one more option நம்ம கண்டுபிடிக்கணும். one more option என்ன கண்டுபிடிக்கணும்னா sine series என்ன அப்படிங்கறத calculate பண்ணணும். Okay, so I am going to insert one more page. அந்த பேஜ்ல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா second option sine series என்ன அப்படிங்கறத calculate பண்ண போறோம். Okay, so Fourier sine series first formula note பண்ணிக்கலாம். Fourier sine series formula என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா f of x is equal to sigma n is equal to 1 to infinity bn into sine nx. Okay, call it as equation number 2. So இதில் where bn is equal to bn என்ன அப்படிங்கிறத calculate பண்ணணும். where bn is equal to 2 divided by pi integral 0 to pi f of x into sin nx dx. Okay, இதில் வந்து bn ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 2ல சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். Now bn is equal to, we are going to calculate the value of bn. bn is equal to 2 divided by pi into
integral 0 to pi f of x is equal to just x தான் x into sine nx dx. Once again uv integral udv method தான் apply பண்ண போறோம். Okay, integral udv. So once again highlight தான் யூஸ் பண்ண போறோம். 2 divided by pi into formula first note பண்ணிக்கலாம். integration of udv is equal to uv minus integral v du. Okay, so இதில் இருந்து u எதை சூஸ் பண்ண போகிறேன், v எதை சூஸ் பண்ண போகிறோம், சேம் லாஜிக் தான், i late அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அரித்தமெட்டிக் இருக்குது, தென் ட்ரிக்னாமெட்ரிக் இருக்குது. ஸோ u is equal to x, dv is equal to sin nx by sin nx into dx. ஸோ இதில் இருந்து du is equal to just dx, v is equal to sin nx தான் இன்டகிரேட் பண்ண இன்டகிரேட் பண்ணால் தான் கிடையாது, இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் காஸ் nx by n அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே, ஸோ uv minus integral v du, u into v, uv, that means minus x into cos nx by n, limit value பார்த்தீங்க அப்படின்னா 0 to pi minus integral v du. ஆக்சுவலாக vல ஒரு மைனஸ் இருக்குது, ஃபார்முலா ஒரு மைனஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிடும். cos nx by n into dx அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே, ஸோ ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா லிமிட் வேல்யூ 0 to pi தான், அதில் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஓகே, 2 divided by pi into ஓகே மைனஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஓகே, ஸோ அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் பை இன்ட்டு காஸ் என் பை அப்படின்னு கிடச்சிடும், டிவைடட் பை என் மைனஸ் லோயர் லிமிட் ஜீரோன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஜீரோ தான் கிடைச்சிக்க போகுது ஆன்சர். ஏன்னா ஜீரோ இன்ட்டு சம்திங் வாட் எவர் இட் மேபி ஜீரோன்னு கிடைச்சிடும். ப்ளஸ் ஒன்ஸ் அகைன் 1/n அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம், வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 0 to pi cos nx அப்படிங்கிறது கிடைச்சிடும், cos nx into dx. ஓகே ஓகே, 2 divided by pi into minus pi into cos n pi divided by n plus 1/n into cos nx integrate பண்ணோம் அப்படின்னா cos nx integrate பண்ணோம் அப்படின்னா sin nx by n அப்படின்னு கிடைச்சிடும், sin nx by n. What about the limit value? 0 to pi limit value. Okay, so this is equal to further simplify பண்ணப்போம், this is equal to 2 divided by pi into values apply பண்ணோம் அப்படின்னா okay minus pi cos n pi ஓட வேல்யூ minus 1 whole power n divided by n plus 1/n sin n pi 0, sin 0 ஓட வேல்யூ 0, so ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூ என்ன ஆகிடும் அப்படின்னா கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஸோ ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 divided by n times pi into actually minus then pi into minus 1 whole power n அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ therefore pn is equal to இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா பை பை கேன்சல் ஆகிட்டதும். ஓகே, ரிமைனிங் ஆன்சர் minus 2/n into minus 2 divided by n into minus 1 whole power n அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே ஓகே, therefore the equation 2 நமக்கு என்னவா கிடைச்சிடும் அப்படின்னா bn is equal to நமக்கு ஆக்சுவலாக ஃபார்முலா தெரியும், f of x is equal to sigma n is equal to 1 to infinity bn into sin nx அப்படிங்கிறது ஃபார்முலா. இதில் bn ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், sigma n is equal to 1 to infinity bnக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் minus 2 divided by n into minus 1 whole power n, minus 1 whole power n அப்படிங்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா sin ஓகே into sin nx. ஓகே ஓகே, therefore x ஓட வேல்யூ இப்போ என்ன, f of x ஓட வேல்யூ நமக்கு x அப்படிங்கிறது தெரியும், x is equal to இப்போ n-க்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இங்கே 2/2 மட்டும் காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு -1 இருக்கும். ஸோ என்னவா சேஞ்ச் ஆகும், ஒன் மோர் ஸ்டெப் யூஸ் பண்ணிக்கலாம். 2 அப்படிங்கிற டேர்மை காமனாக வெளியில் எடுத்துடலாம், 2 is the constant one, sigma n is equal to 1 to infinity minus 1 whole power, ஆக்சுவலாக இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே -1 whole power n இருக்குது, அப்போ என்ன கிடச்சிட்டோம் அப்படின்னா n plus 1 அப்படின்னு கிடச்சிட்டோம் into sin nx அப்படிங்கிறது கிடச்சிட்டோம். ஓகே, x is equal to 2 times இப்போது n-க்கு பதிலாக 1 அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா 1 plus 1 2ன்னு கிடச்சிடும், -1 power 2
plus okay, so sin nx அப்படிங்கிற டேர்ம் கிடைச்சிடும். sin nx so by n, sorry, by n அப்படிங்கிற டேர்ம் கிடைச்சிடும். so sin x by n அப்படின்னு sin x by 1, then n is equal to 2. 2 அப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 plus 1 3, minus 1 power 3 once again minus. okay, so sin 2x by 2 அப்படின்னு கிடைச்சிடும். sin 2x by 2, then n is equal to 3 means 4 அப்படின்னு கிடைச்சிடும், பாசிட்டிவ் ஆகிடும். so sin 3x by 3 அப்படின்னு கிடைச்சிடும், minus and so on. okay, so x ஓட வேல்யூ இதுதான் அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். தென் என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா பை பை டூ இஸ் ஈக்குவல் டு சம் வேல்யூஸை ஒர்க் அவுட் பண்ண சொல்கிறாங்க. பை பை டூ இஸ் ஈக்குவல் டு அண்ட் ஸோ ஒன் கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூ. இதுக்காக நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புட்டிங் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை டூ அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை டூ, புட்டிங் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை டூ இன் தி அபோவ் ரிலேஷன். ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா பை பை டூ அப்படின்னு கிடைச்சிடும். பை பை டூ இஸ் ஈக்குவல் டு 2 into sin pi by 2 ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியும். sin pi by 2 ஓட வேல்யூ 1. okay, 3 pi by 2 it's also 1, 5 by 2 whatever it may be, sin pi by 2, n pi by 2 ஓட வேல்யூ always 1 தான். so 1 by 1 அப்படிங்கிற டேர்ம் கிடைச்சிடும். 2 into 1 by 1 minus n is equal to pi by 2 அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகிடும்னா ஈவன் டேர்ம்ஸ் எல்லாமே sin n pi அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிடும். ஸோ ஈவன் டேர்ம்ஸ் எல்லாமே என்ன ஆகிடும் அப்படின்னா 0 ஆகிடும். ஆட் டேர்ம் மட்டும்தான் வேல்யூ கிடைக்க போகுது. ஓகே, ப்ளஸ் 1 by 3 plus minus alternative sign change ஆகிடும். ஓகே, plus 1 by 3 minus 1 by 5 minus and so on அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர் this equal to ஓகே this equal to pi by 2 அப்படிங்கிறத கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் pi by 4 is equal to 1 plus 1 by 3 minus 1 by 5 minus and so on. okay, answer is over. Thank you.